டேய், உன்னோட மூஞ்ச ஃபர்ஸ்ட் நீ கண்ணாடியில் பார்க்குறியா? பாரு, உன்னோட தோலெல்லாம் சுருங்கி கண்ணுக்கு கீழே இவ்வளோ கருவளையம் வந்திருக்குது. என்ன பண்ணிட்டு இருக்க நீ? உன் வயசு என்னாச்சு? ஏதோ 60 வயசு கிழமை மாதிரி இருக்கிற. சரியில்லையே இப்படின்னு உங்களை யாராவது கேட்குறாங்களா? இல்லை கேட்டிருக்காங்களா? இல்லை கேட்டுருவாங்களோன்னு பயமா இருக்கா? இந்த மாதிரிலாம் உங்கள் மனசுக்குள்ள ஒரு தோணிட்டு இருந்ததுன்னா டோன்ட் வரி. நம்மளும் எத்தனையோ ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணியிருக்கிறோம், எத்தனையோ க்ரீம்ஸ்லாம் போட்டுட்டு தான் இருக்கோம், ஆயில்ஸ் தடவிட்டு தான் இருக்கோம், நோ ரிசல்ட். இப்படின்னு நீங்கள் வருத்தப்பட்டு இருந்தீங்கன்னா திஸ் வீடியோ ஃபார் யூ. எஸ், இந்த வீடியோவில் நான் சொல்லக்கூடிய ஒரு அஞ்சு டிப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணீங்கன்னா யூ கெட் பெட்டர் யோர் ஸ்கின் டோன். Disclaimer: this video not promote any kind of products, creams, vitamin tablets, oils, anything. Okay, completely உங்களோட ஹோம் ரெமடி ஆர் உங்களோட லைஃப் ஸ்டைலை சேஞ்ச் பண்ணுறது மூலிமா எப்படி உங்களால் ஒரு க்ளோயிங்கான ஸ்கின்னை கொண்டு வர முடியும் அப்படிங்கிற ஒரு ப்ராக்டிக்கலான விஷயங்களை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். டோன்ட் கெட் டிலே இன்டு த வீடியோ. ஃபர்ஸ்ட் திங், உங்களோட ஃபுட் ஹேபிட்ஸில் வந்து நான் என்னென்னலாம் ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறத நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரு வரையறை பண்ணணும். இந்த ஜங்க் ஃபுட் சாப்பிட்றது, இந்த ஆயிலி ஐட்டம் சாப்பிட்றது, இந்த பேக்கரி ஐட்டம்ஸ் இதெல்லாம் சாப்பிட்றீங்க பார்த்தீங்களா, இதெல்லாம் கம்ப்ளீட்டாக ஒதுக்கிடுங்க அப்படின்னு சொன்னால் போடா பூமரு அப்படின்னு நீங்கள் சொல்லிடுவீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். ஸோ நீங்கள் சாப்பிடுங்க. அந்த உங்களுக்கு எப்போ தோணுதோ லிட்டில் பிட்டாக எடுத்துக்கோங்க. நிறையா அமௌண்ட் ஆஃப் ஃபுட்டை வந்து நீங்கள் இந்த மாதிரி ஜங்க் ஃபுட்ஸை வந்து எடுக்கிறங்காட்டி உங்களோட ஹெல்த்துக்கு கண்டிப்பாக அது வந்து ஒரு பேட் பெனிஃபிட்ஸ் தான் கொடுக்கும். இதில் எந்த விதமான டவுட்ஸுமே கிடையாது. பட் அதை கம்ப்ளீட்டாக உங்களால் அவாய்ட் பண்ண முடியுமா அப்படிங்கிறது ஜீரோ. ஸோ ஈவன் தோ என்னாலையுமே அது முடியல. ஸோ நீங்கள் எடுத்துக்கோங்க, பட் அதோட அமௌண்ட் ஆஃப் ஃபுட்டை வந்து கம்மி பண்ணிக்கோங்க அப்படிங்கிறது தான் நான் இந்த இடத்துல ஃபர்ஸ்ட்டாக சொல்ல போகிறேன். தென் நெக்ஸ்ட், அந்த ஃபுட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் மார்னிங் எந்திரிச்ச உடனே என்ன பண்ணுறீங்க, எதை வந்து கன்சியூம் பண்ணுறீங்க அப்படிங்கிறத பாருங்க. ஓகேவா? எடுத்த உடனே நீங்கள் என்ன பண்ணுவீங்க? பல்லும் கூட நான் விளக்க மாட்டேங்க, அப்படியே போய் ஒரு டீ அடிச்சிருவேன், இல்லை பெட் காஃபி கொடுத்தா தான் நான் எந்திரிப்பேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா இதை நீங்கள் சேஞ்ச் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம். பட் சேஞ்ச் பண்ணி தான் ஆகணும். உங்களோட சைல்ட்ஹுட்லேருந்து நீங்கள் அப்படி வந்து பழகிட்டீங்க. பட் இருந்தாலும் ஓகே, அதை நீங்கள் கண்டிப்பாக சேஞ்ச் பண்ணி தான் ஆகணும். சும்மா தண்ணி ஊற்றி வாயை கொப்பளிச்சுட்டு ஒரு நல்ல ஒரு சொம்பு இல்லை ஒரு பெரிய டம்ளரில் வந்து பச்சை தண்ணி நீங்கள் குடிங்க. பச்சை தண்ணி குடிக்கும் போது வயிற்றை வந்து அது கம்ப்ளீட்டாக வந்து கிளீன் பண்ண ஹெல்ப் பண்ணும். பச்சை தண்ணியை கொடுத்துட்டு வந்து கபக்குன்னு படுத்துட்டிங்கன்னா நோ யூஸ். பச்சை தண்ணி கொடுத்துட்டு ஒரு 2 ரவுண்டு இல்லை 3 ரவுண்டு வந்து வாக்கிங் ஆர் ஜாகிங் பண்ணீங்கன்னா உங்களோட வயிறு வந்து ஃபுல்லாக க்ளீன் ஆயிரும். மோஷன் வந்து சூப்பராக போகும். வயிறு க்ளீன் ஆயிடுச்சுன்னா எந்த ப்ராப்ளமுமே ஸ்டார்ட் ஆகாது. இல்லப்பா எனக்கு மோஷன் போகிறதுக்கு ரொம்பவுமே கஷ்டமாக இருக்குது அப்படின்னு நீங்கள் யோசிச்சிங்கன்னா நம்மளோட பப்பாளி இருக்குது பார்த்தீங்களா, பப்பாளி, இந்த பப்பாளியை வந்து நீங்கள் ரெகுலரைஸ் பண்ணிக்கோங்க. அதுக்குன்னு ரொம்பவுமே ஒரு நாளைக்கு 3 பப்பாளி 4 பப்பாளிலாம் அடிச்சிங்கன்னா வயிற்றை பிடிங்கி விட்டுரும். ஸோ அதெல்லாம் வேணாம். வீக்லி த்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா பப்பாளி எடுத்துக்கோங்க. இது வந்து உங்களோட மோஷன் ப்ராப்ளமை வந்து சார்ட் அவுட் பண்ணும். ஒரு குட் பெனிஃபிட்டாக இருக்கும். ஸோ மஸ்ட் ட்ரை. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த எல்லாரும் ஏபிசி ஜூஸுங்கிறாங்கல்ல, அது நிறையா மால்ட்டாகவும் விற்கிறாங்க. அதெல்லாம் முடிஞ்சு அதை ட்ரை பண்ணுங்க. இல்லை அப்படின்னா சந்தைக்கு போங்க, இல்லை கடைக்கு போங்க, 2 கேரட்டு 2 பீட்ரூட் மட்டும் வாங்கிட்டு வாங்க. ஒரு நாள் கேரட் ஜூஸ் போட்டு குடிங்க, இன்னொரு நாள் பீட்ரூட் ஜூஸ் போட்டு குடிங்க. பீட்ரூட் ஜூஸ்லாம் கொஞ்சம் குடிக்கிறதுக்கு கொஞ்சம் கொடுமையாக தான் இருக்கும். பட் இருந்தாலும் பல்ல கடிச்சிட்டு குடிச்சிங்க அப்படின்னா இட்ஸ் குட் ஃபார் யுவர் ஸ்கின். செகண்ட், யுவர் எக்ஸசைஸ் அண்ட் ஆக்டிவிட்டீஸ். ஏப்பா நான் வந்து ஆல்வேஸ் உட்காந்துட்டு அப்படியே என்னோட ஜாபே வந்து பார்த்தீங்கன்னா உட்காந்துட்டு செய்யக்கூடிய வேலை தான். நீங்கள் மார்னிங் 9 o'clock உள்ளே போனதுலேருந்து ஈவினிங் 5 o'clock வெளியில் வர வரைக்கும் நீங்கள் அந்த உட்கார்ந்த பொசிஷன்லேயே வேலை செஞ்சுட்டு இருக்கீங்க அப்படின்னா இது வந்து ரொம்ப 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 டேஞ்சர். இதனால உங்களுக்கு என்னென்ன இதெல்லாம் வரப்போகுது அப்படின்னு உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். இருந்தாலும் நான் சிம்பிளாக ஒரு 2-3 விஷயம் சொல்கிறேன். கண்டிப்பாக நீங்கள் ஆல்வேஸ் உட்காந்துட்டே வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது உங்களோட ப்ரெஷர் வந்து மென்டல் ப்ரெஷர் வந்து ஹை ஆகக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு கம்பல்சரி பைல்ஸ் ப்ராப்ளம் வந்து கண்டிப்பாக வந்துடும். ஸோ அப்புறம் ஒபிசிட்டி இதெல்லாம் வந்துடும். அப்புறம் டெஸ்டோஸ்டெரான் வந்து ரொம்ப குறைஞ்சிரும் மேலுக்கு. ஸோ இதை வந்து கொஞ்சம்
அவாய்ட் பண்ணுங்க. எப்படிப்பா அவாய்ட் பண்றது, என்னோட வேலையே இதுதான், நான் எப்படி அவாய்ட் பண்றது அப்படின்னு நீங்க சொல்லுவீங்க. இன் பிட்வீன் த டைம் நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா கொஞ்சம் எந்திரிச்சு போய் வாக்கிங் போறது, இல்லாட்டி அந்த மாதிரி ஏதாவது ஒரு ஹேபிட்ஸ் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க, ஆக்டிவிட்டிஸ் வந்து பண்ணுங்க. ஓகேவா? இல்லாம மார்னிங் எந்திரிச்ச உடனே நீங்க வந்து லைட் ஒர்க் அவுட் எடுத்தா நான் போனா ஜிம்முக்கு தான் போவேன் அப்படின்னு நீங்க சொல்லாதீங்க. ஓகேவா? லைட் ஒர்க் அவுட் ஏதாவது வீட்லயே பண்ண முடிஞ்சா பண்ணுங்க. மேல்லாம் வந்து ஸ்கிப்பிங் பண்ணுங்க, இல்ல சைக்கிளிங் போங்க, இல்ல பக்கத்துல ஏதாவது கிணறு இல்லாட்டி ஏதாவது இருக்குதுன்னா போய் ஸ்விம் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம அப்படின்னா உங்களோட பார்ட்னர், உங்களோட பிரதர்ஸ் யாரு கூடயாவது சேர்ந்துட்டு நீங்க ஷட்டில் விளையாடலாம். ஷட்டில் விளையாடும் போது போத் 2 பேத்துக்குமே வந்து அது ஆக்டிவிட்டிஸ் நல்லா ஒரு ஆக்டிவிட்டியை கொடுக்கும். ஸோ இது மச் பெட்டர். உங்களோட டெய்லி லைஃப்பை வந்து ரொம்ப ப்ரொடக்டிவாக ஆக்டிவாக வச்சுக்கிறதுக்கான ஒரு ஹேபிட்டாக வந்து இது வந்து ரொம்பவுமே கன்சிடர் பண்ணப்படுது. ஸோ நீங்கள் ஏதாவது ஒரு ஆக்டிவிட்டியில் வந்து உங்களை இன்வால்வ் படுத்திக்கோங்க. தேர்டு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், அதுவும் எஸ்பெஷலி மேல்ஸ்க்கு வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேட் ஹேபிட்ஸ். பேட் ஹேபிட்ஸ் அப்படின்னு சொல்றக்கூடிய கையில் என்னென்னலாம் வருது? பேட் ஹேபிட்ஸ்னா நீங்கள் எக்ஸசைஸ் பண்ணாமல் இருக்கிறது, ஜங்க் ஃபுட் சாப்பிட்றது, இது எல்லாமே பேட் ஹேபிட்ஸ் அப்படிங்கிறத இப்போ டிரைவ் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம அந்த அளவுக்கு டெப்த்தாலாம் போக வேண்டாம். பேட் ஹேபிட்ஸ் அப்படின்னா என்ன? உங்களோட பேரண்ட்ஸ்க்கு நீங்கள் சொல்ல கூடாத விஷயங்கள் அப்படிங்கிறது, சொல்ல முடியாத விஷயங்கள்லாம் பேட் ஹேபிட்ஸ் அப்படின்னு நம்ம அப்பா படத்தில் சமுத்திரக்கனி சொல்லுவார்ல, அந்த மாதிரியான ஒரு விஷயம் தான். ஸ்மோக் பண்ணுறீங்க அப்படின்னாவோ, ட்ரிங்க் பண்ணுறீங்க அப்படின்னாவோ, இல்லை மாஸ்டர்பேட் பண்ணுறீங்க அப்படின்னாலுமே, அதிகப்படியான மாஸ்டர்பேட், இது எல்லாமே வந்து அதிகப்படியாக பண்ணும் பொழுது அது வந்து அடிக்ஷன் ஆகுது, பேட் ஹேபிட்ஸ் ஆகுது. இந்த மாதிரி அடிக்ஷனில் இருக்கீங்க அப்படின்னா கம்ப்ளீட்டாக உங்களால் எந்த ஒரு க்ரோத்துமே உங்கள் லைஃப்ல ஆகட்டும், உங்கள் ஸ்கின் டோன் ஆகட்டும், உங்களோட ஃபினான்ஷியல் ஆகட்டும், எதுலேயுமே உங்களால் க்ரோத்தை வந்து கொண்டு வரவே முடியாது. ஸோ இமீடியட்லி ஸ்டாப் தட் பேட் ஹேபிட்ஸ், இமீடியட்லி ரெக்கவர் ஃப்ரம் தட் ஹேபிட்ஸ். அதிகப்படியான ஸ்மோக் பண்ணும்போது என்ன ஆகும்னா உங்களோட ஸ்கின்லாம் வந்து ட்ரை ஆக ஆரம்பிச்சிடும். ஏன்னா ஸ்மோக்கிங் வந்து என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட பாடியில் இருக்கிற வாட்டர் கண்டென்ட் இல்லை வாட்டர் லெவலை வந்து குறைக்க ஆரம்பிச்சிடும். ஸோ இதனால உங்களால் ஒரு ட்ரை ஸ்கின்னை தான் வந்து மெயின்டைன் பண்ண முடியும். ஸோ இமீடியட்லி ஸ்டாப் த ஸ்மோக்கிங். ஓகேப்பா, ஸ்மோக் பண்ணுறது நான் ஸ்டாப் பண்ணிட்டேன், ட்ரிங்க் பண்ணலாமா அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க. ட்ரிங்க் பண்ணுறது அப்படிங்கிறது ஒரு நல்ல ஹேபிட் அப்படின்னு ஃபாரின் கண்ட்ரியில் சொன்னாலும் நம்ம கண்ட்ரியில் ஒரு பேட் ஹேபிட் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. பிகாஸ் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபாரின் கண்ட்ரீஸில் இருக்கவங்கலாம் ஒரு அவுன்ஸ் இல்லை 2 அவுன்ஸ் குடிச்சிட்டு அளவாக அவன் வேலையை பார்த்துட்டு இருப்பான். நம்மளுக்கு அப்படி கிடையாது. அடித்தா ஒரு ஆஃப், ஒரு குவார்ட்ரு, ஒரு ஃபுல் அப்படி அடிச்சுட்டு மட்டையாயிருவானுங்க. அது ரொம்ப 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 நாசமாக போயிடும். இதனால தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களால் கண்ட்ரோலாக அளவாக லிமிட்டாக உங்களால் கன்சியூம் பண்ண முடியுது ஆல்கஹால் அப்படின்னா இட்ஸ் ஓகே. பட் நீங்கள் நிறையா அடிக்கிற ஒரு 2 பீர் 3 பீர் அடிக்கிறேன் அப்படின்னீங்கன்னா என்ன ஆகும்? உங்களால் தூங்கவே நல்லா படுத்து தூங்கணும் அப்படின்னு தோணும். ஆனால் பட் உங்களால் நல்லா படுத்து தூங்க முடியுமா? காலையில் 10 மணி வரைக்கும் தூங்கினா தான் அந்த கேர் குறையும். ஆனால் உங்களால் 10 மணி வரைக்கும் தூங்க முடியாது. நைட்டு படுக்கிறது 11 மணி 12 மணிக்கு படுவீங்க. காலையில் 5 மணி 6 மணிக்கு இல்லை 7 மணிக்கு எந்திரிச்சு வேலைக்கு ஓடணும். இதனால் என்ன ஆகும்? அப்படியே நீங்கள் அரை தூக்கத்திலேயே போயிருப்பீங்க. உங்களால் ஒரு ப்ரொடக்டிவான ஒரு ஆக்டிவிட்டியை வந்து எதுவுமே செய்ய முடியாது. அது மட்டும் இல்லாமல் ஒரு அரை தூக்கம் தூங்குறனால உங்களோட கண்ணுக்கு கீழே கருவளையம் கண்டிப்பாக வர ஆரம்பிச்சிடும். உங்களோட மைண்டும் ஆல்சோ வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஸ்டக்கான ரேடியோ மாதிரி அப்படியே சுற்றிக்கிட்டே இருக்கும். ஸோ நீங்கள் ஆல்கஹால் கன்சியூம் பண்ணுறத ஹை லெவலில் கன்சியூம் பண்ணிங்கன்னா அதை குறைச்சி உங்களால் லிமிட்குள்ளே வச்சுக்க முடியும் அப்படின்னா இட்ஸ் மச் பெட்டர். மாஸ்டர்பேஷன் அப்படிங்கிறத கிளினிக்கலி நிறைய பேர் என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு ஸ்ட்ரெஸ் பஸ்டராக இருக்குது பாப்லா பிளாப்லாம் நிறைய சொல்லிட்டு இருக்காங்க. அதெல்லாம் கிடையாதுங்க, அது தப்பு, அவ்வளோதான். அது வந்து தப்பு 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 தாங்க, அவ்வளோதான். ஏன்னா நீங்கள் மாஸ்டர்பேட் பண்ணும்போது உங்களோட டெஸ்டோஸ்டெரான் வந்து அதிகமாக வந்து சுரக்கும். பட் அது வேஸ்ட்டாக போயிடும். இதனாலயே என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா பாடிக்கு தேவையான நியூட்ரியன்ஸ் எல்லாமே வந்து சீக்கிரமாக வெளியேறிடுது. உங்களால் ஒரு ஆர்கன்ஸ்க்கு ஆகட்டும் உங்கள் ஸ்கின்னோட க்ளோவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து எந்த வேலையுமே செய்ய முடியல. ஆமாம், அது வந்து ப்ரொடியூஸ் ஆகுது, இங்கே வெளியில் போகுது, ப்ரொடியூஸ் ஆகுது, வெளியில் போகுது, இப்படியே போயிட்டு இருந்ததுன்னா என்ன யூஸ்? அது நம்ம ஆர்கன்ஸ் பார்த்துட்டே காரி மூஞ்சல் துப்பிடும் நம்மளை. ஸோ அந்த மாதிரி தான் வந்து இருக்கும். இதை பற்றி அதிகமாக பேச விரும்பல. ஸோ அவாய்ட் தட் அவ்வளோதான். ஸ்க்ரீனிங் டைம். என்னோட ஒர்க்கே வந்து லேப்டாப் முன்னாடி உட்காந்து வேலை செய்கிறதாங்க அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்களா? ஓகே ஃபைன், ஏதோ உங்களோட ஒர்க்காக நீங்கள் பண்ணிட்டு இருக்கீங்க. அப்புறம் ஏன்டா இன்ஸ்டாகிராமில் ஸ்க்ரோல் பண்ணிட்டு இருக்கிற மணிக்கணக்கில்? வேலைன்னா வேலையை மட்டும் பார்க்க வேண்டியது தானே?
அதை விட்டுட்டு இன்ஸ்டாகிராமில் ஸ்க்ரோல் பண்ணி ரீல்ஸாக பார்த்துட்டே இருக்கிறது. அப்புறம் பப்ஜின்னு ஒன்று இருக்குல்ல, பப்ஜிக்கெலாம் இப்படியே வச்சுருவானுங்க. அப்படியே வச்சுட்டு இப்படியே கண்ணுக்கிட்ட வச்சுட்டு அப்படியே ஜூம் பண்ணி அப்படியே ஆடிட்டு இருப்பானுங்க. இப்படிலாம் பண்ணுறதுனால என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட ஸ்கின் டோன் வந்து அப்படியே ரொம்பவுமே வந்து வரன்னு ஆயிரும். ரேடியேஷன், அந்த அளவுக்கு ரேடியேஷன் வந்து அதுலேருந்து வருது. எப்படி நம்மளுக்கு தெரியும்ல, சிட்டுக்குருவி அந்த மாதிரி சின்ன சின்ன உயிரினங்கள்லாம் வந்து ரேடியேஷனால தான் சாகுது. அப்படிங்கும்போது நம்மளோட ஸ்கின் வந்து எவ்வளோ சாஃப்டாக வந்து பில்ட் ஆனது, நாளடைவில் எவ்வளோ ஹார்ட் ஆயிடுச்சு. இப்போ அதில் கொண்டு போய் ஸ்க்ரீன் அந்த ரேடியேஷன் வந்துக்கிட்டே இருந்தது அப்படின்னா எப்படி நம்மளோட ஸ்கின்லாம் தாங்கும்? ஸோ கண்டிப்பாக வந்து ஸ்கின் ஹார்ட் ஆச்சுன்னா வறட்சி ஆகும். அதனால தான் ஹார்ட் ஆகுது. ஸோ ஈரப்பதம்லாம் எதுவுமே இருக்காது. ஸோ உங்களோட ஸ்கின் ட்ரை ஸ்கின் ஆகி அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ பாலம் மாதிரி வெடிச்ச பாலம் மாதிரி ஆயிரும். ஸோ உங்களால் முடிஞ்ச அளவுக்கு ஸ்க்ரீனிங் டைமை வந்து கண்ட்ரோல் பண்ணுங்கள். அது கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு எக்கச்சக்க வழிகள் இருக்குது. அது எல்லாமே ஆன்லைனில் அவைலபிளாக இருக்குது. இதை பற்றி நான் தனியாக ஒரு வீடியோ போடணுன்னா கீழே சொல்லுங்கள், தனியாக ஒரு வீடியோ போடுறேன். ஸோ உங்களால் முடிஞ்ச வரைக்கும் ஸ்க்ரீனிங் டைமை வந்து கண்ட்ரோல் பண்ணி வைங்க. கண்ட்ரோல் பண்ணிங்கன்னா மட்டும்தான் உங்களால் ஒரு ஹெல்த்தியான ஒரு ஸ்கின் டோன், ஹெல்த்தியான ஒரு பாடியவே மெயின்டைன் பண்ண முடியும். ஸோ பண்ணிக்கோங்க. லாஸ்ட் அண்ட் ஃபைனல், இந்த ஒரு லாஸ்ட் 5th டிப் மட்டும் ஒன்லி ஃபார் மேரிட் கப்புள்ஸ், இல்லை மேரிட் பர்சனுக்கு மட்டும். எதனால அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் மேரிட் ஆயிடுச்சு அப்படின்னா நீங்கள் உங்களோட பார்ட்னர் கூட செக்ஷுவல் ரிலேஷன்ஷிப்பில் இருந்து தான் ஆகணும். அப்படி இருக்கும்போது வீக்லி உங்களுக்கு எப்பப்பெல்லாம் தோணுதோ அப்பப்பெல்லாம் வந்து நீங்கள் உங்கள் பார்ட்னர் கூட செக்ஷுவல் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கணும். திஸ் இஸ் வெரி வெரி மஸ்ட். இது வந்து உங்களோட இதில் என்னென்ன தெரியுது, உங்களோட லவ் வந்து எச்சாகும், உங்களோட ரிலேஷன்ஷிப் பாண்டிங் வந்து எச்சாகும், உங்களுக்கு உங்கள் பார்ட்னருக்கு ஒரு நல்ல புரிதல் கிடைக்கும், உங்கள் பார்ட்னருக்கு நீங்கள் இருக்கீங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை கிடைக்கும். இது கூடவே வந்து ஹெல்த் பெனிஃபிட்ஸாக உங்களுக்கு நல்ல ஸ்லீப் கிடைக்கும். நீங்கள் ஒரு பெட் டைமிங் வந்து ஒரு 9 to 10 உங்கள் பெட் டைமிங் வச்சுருக்கீங்க அப்படின்னா ஆஃப்டர் தட் எல்லாம் முடிச்சுட்டு நீங்கள் பேசிட்டு படுக்கும்போது ஒரு 10:30 11 o'clock நீங்கள் டீப் ஸ்லீப்குள்ளே போனீங்கன்னா மார்னிங் 5:30 6 o'clock வரைக்கும் நல்ல டீப் ஸ்லீப் கிடைக்கும் ஆஃப்டர் த செக்ஷுவல் ரிலேஷன்ஷிப். ஸோ தட் இதனால உங்களுக்கு என்ன ஆகுதுன்னா ஸ்கின் நல்லா க்ளோ ஆகும், உங்களோட ஸ்ட்ரெஸ் பஸ்ட் ஆகும், உங்களோட கேலோரிஸ் வந்து வேஸ்டான கேலோரிஸ்லாம் இருக்குல்ல அதெல்லாம் வந்து பேர்ன் ஆக ஆரம்பிச்சிடும். இட்ஸ் பெனிஃபிட். ஓகேவா? அதனால தான் நம்மளோட முன்னோர்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா, நம்ம தாத்தா அவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா 5 குழந்தை 6 குழந்தை பெற்றுப்பாங்க. அப்படி இருந்தாலும் நல்லா ஹெல்த்தாக இருப்பாங்க. இதுக்கு என்ன காரணம்னா அவங்களோட ஒர்க், அவங்களோட ஃபுட் ஹேபிட்ஸ், அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி இதுவும் ஒரு காரணம் தான். ஸோ உங்களால் முடிஞ்ச வரைக்கும் உங்களுக்கு திருமணம் ஆயிடுச்சுன்னா நீங்கள் உங்களோட பார்ட்னர் கூட எப்பப்பெல்லாம் தோணுதோ எப்படி சொல்கிறது, வாரத்தில் 7 நாட்களும் அவைலபிள் அப்படிங்கிற மாதிரி 7 நாளும் வந்து உங்களால் முடிஞ்சா பண்ணுங்க. இல்லை 5 நாளோ 6 நாளோ எப்படி வேணாலும் நீங்கள் வந்து உங்களோட செக்ஷுவல் ரிலேஷன்ஷிப்பை உங்களோட பார்ட்னர், உங்கள் ஒய்ஃப் கூட நீங்கள் வச்சுக்கோங்க, உங்கள் ஹஸ்பண்ட் கூட வச்சுக்கோங்க. எல்லாம் நோட் பண்ணி பாருங்கள், புதுசாக கல்யாணமானவங்களோட ஃபேஸை பார்த்துருக்கீங்களா? ஏன்னா அவங்க புதுசாக கல்யாணம் ஆகும்போது அவங்க செக்ஷுவல் வந்து நல்லா ஜாஸ்தியாக இருக்கும். அதனால அவங்களோட ஃபேஸில் நல்லா க்ளோவாக இருக்கும். நாள் பட அப்படியே அவங்க மேலே இருக்க இன்ட்ரெஸ்ட் குறைஞ்சு நாளடைவில் வந்து அப்படியே கம்மியாகிட்டே வரும்போது அவங்களோட ஃபேஸ் வந்து திரும்பவும் ஒரு ட்ரைனஸ் ஆகி ஒபேசிட்டி வந்து இந்த மாதிரி நிறையா சேஞ்சஸ் வந்து அவங்களோட ஃபேஸில் தெரிய ஆரம்பிச்சிடும். ஸோ முடிஞ்ச வரைக்கும் நான் சொன்ன பார்த்தீங்களா, வாரத்தில் 7 நாளும் முடியும் என்றால் யூ வில் டூ. வீடியோ முடிஞ்சிச்சு. ஸோ நான் இங்கே சொன்ன இந்த விஷயங்களை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா, இந்த 5 விஷயங்களை ஃபாலோ பண்ணிங்கன்னா இட்ஸ் பெட்டர் ஃபார் யுவர் ஸ்கின் அண்ட் ஹெல்த் பெனிஃபிட்ஸ் ஆல்சோ. ஓகேங்களா? திரும்பவும் சொல்கிறேன், 5வது ரூல் ஒன்லி ஃபார் மேரிட் கப்புள்ஸ். அதை விட்டுட்டு நீங்கள் பாட்டுக்கு ஏதாவது ப்ராடக்டை வாங்கி யூஸ் பண்ணுறேன். இப்போல்லாம் ஆன்லைனில் வந்து பார்த்தீங்கன்னா நிறையா நாதாரிக்கு என்ன பண்ணுதுன்னா, நீங்கள் எஸ்டிஆரோட ஹேர் பார்த்துருக்கீங்களா எப்படி க்ரோத் ஆகுது, அதுக்கு இந்த ஆயில் யூஸ் பண்ணுங்க. அந்த மாதிரி அவரோட ஸ்கின்னை பார்த்துருக்கீங்களா எப்படி இருக்குன்னு, அதுக்கு இந்த ஆயில் யூஸ் பண்ணுங்க, இந்த விட்டமின் டேப்லெட் யூஸ் பண்ணுங்க, இந்த சோப்பை யூஸ் பண்ணுங்க, டேன் ஆகாமல் இருக்கும், அதாகாமல் இருக்கும்னு சொல்லிட்டு இன்ஸ்டாகிராம்லேயும் சோஷியல் மீடியாலையும்
போஸ்ட்டு ரீலு வீடியோன்னு போட்டு நம்மளை வந்து முட்டாளாக்கிட்டு இருக்கானுங்க. ஏன்னா அது அவனுக்கு காசு பார்க்குறான், அவ்வளோதான். அதை விட்டுட்டு ஒரு கட்டத்தில் பார்த்தீங்களா, இதுக்கு முன்னாடி பியர்ட் ஆயில் வந்து நல்லா ரூம் ஆச்சு. பியர்ட் ஆயில் யூஸ் பண்ணால் நல்லா வந்து இதாகும் அப்படிங்கிற மாதிரி பூமாக ஒரு ஆட் வந்து போயிட்டு இருந்துச்சு. அதெல்லாம் சுத்த வேஸ்ட்டு. அது உங்களுக்கும் நல்லாவே தெரியும். ஸோ அந்த மாதிரி எந்த ஒரு ட்ராப்லேயும் போய் மாட்டிக்காதீங்க. உங்களுக்கு உங்களோட லைஃப் ஸ்டைலை சேஞ்ச் பண்ணுறது மூலியமாகவே நம்மளோட ஸ்கின்னையும் ஹெல்த்தையும் நல்லா க்ரோ பண்ணிக்க முடியும். ஸோ அதை மறக்காமல் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு இது எப்படி இருந்துச்சு, இதோட பெனிஃபிட்ஸ் எப்படி இருக்குது, இது ரிசல்ட் கொடுத்துச்சா இல்லையா, கண்டிப்பாக கொடுக்கும். உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை மறக்காமல் நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்து நல்ல ஒரு வீடியோட சந்திக்கிறேன். அண்டர் தன் பாய் ஃப்ரம் யுவர் ஃப்ரெண்ட் ரஞ்சித்.